இதை நடிகர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது, அதுக்கு இணங்கி போன நடிகைகளும் இருந்திருப்பாங்க. இவ்வளவு நாள எதுக்காக, என்ன உள்நோக்கத்துக்காக நீங்க மௌனமா இருந்தீங்க? சரி, நான் மௌனமா இருக்கிறேன், எனக்கு இன்னொரு படத்துல சான்ஸ் கொடுன்னு சொல்லி அதை வாங்கி நடிச்சுட்டு இப்ப எல்லாரும் குரல் கொடுக்கிற போது நம்ம யோகிய மாதிரி குரல் கொடுக்கிற நடிகைகளும் இருக்கலாம். அதுவும் தப்புதான். அப்படிப்பட்ட நடிகைகளும் அம்பலப்படுத்தணும். இன்னைக்கு தாப்பா போட்டாங்க, அன்னைக்கு என் கதவை தட்டினாங்கன்னு இன்னைக்கு வந்து சொல்றீங்களே, அன்னைக்கு ஏன் சொல்லல? அப்போ சுயநலத்தோடு நீங்க இருந்தீங்கல்ல, அதுவும் தப்பு தானே. எனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த துறையே வேண்டான்னு போகலாம், ஆனா சாதிக்கணும்னு நினைச்சு வர்ற அந்த அந்த உணர்வை நம்ம மதிக்க தான் வேணும். 100% நியாயம் இருக்கா? நீங்க இன்னைக்கு வைக்கிற வாதத்துல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல 10 வருஷம் கழிச்சு சொன்னாலும் அது சீரியஸான அஃபென்ஸா கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறா, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுல நீங்க நிஜமாகவே ஒரு பயத்தின் காரணமா தான் மௌனமா இருந்தீங்களா, இல்ல மிரட்டப்பட்டீங்களா அப்படின்னு பல விஷயங்களை தாண்டி அதனுடைய சீரியஸை எடுத்துக்கணும். அடிப்படையில பார்த்தா இந்த அத்துமீறல் அனுமதிக்கப்படக்கூடாது, முளையிலேயே கிளியறியணும். ஆனா அதெல்லாம் தாண்டி மரமா வளர்ந்துருச்சு, துணிச்சலா வெட்டி எறியணும். அது அரசுகளுக்கு முதல்ல அந்த என்ன சொல்ற அந்த வில் பவர் வேணும்.